இருக்கிறார். அன்பான எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான அம்மா அப்பா, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இன்றைக்கு வேதனையோடு வருத்தத்தோடு கண்ணீரின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கடன் பாரத்தோடு இருக்கலாம், மனவேதனையோடு இருக்கலாம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வேதனையிலிருந்து உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த கண்ணீரின் பாதையிலிருந்து உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த கண்ணீர், எனக்கு என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தத்தளித்து கொண்டு இருக்கணும்? யாருமே எனக்கு உதவி செய்ய முன் வரலையே, யாருமே என்னை கண்டுகொள்ளவில்லையே. என் நண்பர்கள் என்னை சுற்றி பணம் இருக்கும் போதெல்லாம் என்னை சுற்றி சுற்றி வந்தாங்க, ஆனா யாருமே இப்போது என்னை கண்டுகொள்ளவில்லையே, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டு போயிட்டாங்களே, என் துன்ப நேரத்துல உதவி செய்ய யாருமே முன் வரலன்னு சொல்லி நீங்க வருந்தி கொண்டிருக்கலாம், இல்ல மனவேதனையில இருந்து கொண்டு இருக்கலாம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வேதனையை மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார்.